அன்பு நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, இன்று நான் பேசவிருப்பது போஸ்ட் மாடர்ன் பாஸ்டிஷ் என்னும் ஒரு தலைப்பை பற்றித்தான். போஸ்ட் மாடர்ன் பாஸ்டிஷ் என்பது ஒரு வகையான நடை. இதை போஸ்ட் மாடர்ன் ரைட்டர்ஸ் தங்களுடைய எழுத்துக்களிலே உபயோகப்படுத்துகின்றனர். ஐரணி, பாரடாக்ஸ், இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி, பாஸ்டிஷ் போன்றவை இந்த போஸ்ட் மாடர்ன் ரைட்டிங்கிலே உள்ள டிவைசஸ் என்று கூறலாம். ஸோ இவைகளுக்கெல்லாம் உள்ள வித்தியாசத்தை பற்றி நான் கூறுகின்றேன். அதற்கு முன்பாக மாடர்னிசத்திற்கும் போஸ்ட் மாடர்னிசத்திற்கும் உள்ள சில வித்தியாசங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் அதன் பின்னணியிலே பாஸ்டிஷ் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த போஸ்ட் மாடர்னிசம் என்பது ஒரு இயக்கம் அல்ல, இது ஒரு கண்டிஷன். போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் என்று கூறுவார்கள், அல்லது போஸ்ட் மாடர்ன் கிளைமேட் என்று கூறலாம். மாடர்னிசம் என்பது 20ஆம் நூற்றாண்டிலே நிலவி வந்த ஒரு வகையான ஒரு மூமெண்ட். அதை மூமெண்ட் என்று கூறலாம். ஏனென்றால் எழுத்தாளர்கள் ஒரு இலக்கணத்திற்குள்ளே வாழ்ந்தார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வட்டத்திற்குள்ளே மாடர்னிசம் இருந்தது. அது ஒரு 90% 20ஆம் நூற்றாண்டிலே வருகிறது. போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் என்பது 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே தொடங்கி தற்போது வரை அது தொடர்கிறது. ஸ்பான்டேனியஸாக இந்த போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் உருவாகிறது. ஏனென்றால் இது மாடர்னிசத்திலிருந்து வேறுபட்டு அதனுடைய ரியாக்ஷனாக உருவெடுக்கிறது. மாடர்னிசத்திற்கு என்று சில கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. அவைகள் பெரும்பாலும் கிராண்ட் நேரட்டிவ்ஸாக இருக்கும். எப்பிக் நாவல்ஸ், நீண்ட நாவல்ஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸினுடைய யுலிசஸ் போல அந்த நேரேட்டிவ் ஸ்டைலே மிக வித்தியாசமாக இருக்கும். லீனியராக இருக்கும், ஒரு நேர்த்தியாக இருக்கும். அவர்கள் ஒரு அப்சல்யூட் ட்ரூத்தை பற்றி பேசுவார்கள். அவர்கள் ட்ரூத் என்பது உண்டு, அது ஃபிக்ஸ்ட் என்று கூறுவார்கள். ஆனால் போஸ்ட் மாடர்னிசம் அவ்வாறு அல்ல. போஸ்ட் மாடர்னிசம் அனைத்தையும் கொஸ்டின் பண்ணுகிறது. போஸ்ட் மாடர்னிசம் கொஸ்டின்ஸ் எவ்ரிதிங். போஸ்ட் மாடர்னிசம் ஸ்கெப்டிக்கலாக உள்ளது, எதையும் எளிதில் நம்பாது. போஸ்ட் மாடர்னிசம் அப்சல்யூட் ட்ரூத்தை நம்பவில்லை. போஸ்ட் மாடர்னிசத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரூத் என்பது சப்ஜெக்டிவ். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ட்ரூத் இருக்கும். ஆகையால் அது தனிப்பட்ட விஷயம். There is no such thing called absolute truth or common truth என்பது போஸ்ட் மாடர்னிஸ்டுடைய வாதம். போஸ்ட் மாடர்ன் நேரட்டிவ் என்பது நான் லீனியராக இருக்கும். அந்த கதை சொல்லும் விதம் பின்னே சொல்வதை முன்னே சொல்வது, முன்னே சொல்வதை பின்னே சொல்வது போன்ற மாதிரி அந்த நேரேட்டிவ் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். இவர்கள் ஃப்ராக்மெண்டேஷனை வரவேற்கின்றார்கள். இது போன்ற பல வித்தியாசங்களை நீங்கள் மாடர்னிசத்திற்கும் போஸ்ட் மாடர்னிசத்திற்கும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் நாம் வாழ்கின்றோம். போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி என்பதே ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி. பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட விஷயங்களை நாடி நிற்கும் மக்கள், அவர்கள் அனைவரையும் வரவேற்கிறது போஸ்ட் மாடர்னிசம். இந்த போஸ்ட் மாடர்னிசம் ஹை ஆர்ட், லோ ஆர்ட் என்று பிரிப்பதில்லை. ஆனால் மாடர்னிசம் காலத்திலே இதுதான் ஹை ஆர்ட், இதுதான் ஹை மியூசிக்,
சாதாரண மியூசிக்கெல்லாம் ஒரு லோ மியூசிக் என்று கூறுவார்கள். ஆனால் போஸ்ட் மாடர்னிஸ்ட் சொசைட்டியிலே லோ மியூசிக், ஹை மியூசிக் என்றெல்லாம் ஒன்று கிடையாது. ஹை ஆர்ட், லோ ஆர்ட் என்பதெல்லாம் ஒன்று கிடையாது. எல்லாவற்றிற்கும் அங்கே ஸ்கோப் உண்டு. அதன் விளைவாகத்தான் இங்கே நீங்கள் பலதரப்பட்ட நடைகளை பார்க்கின்றீர்கள். அதில் ஒன்று பாஸ்டிஷ். இந்த பாரடாக்ஸ், பேரடி, இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி, ஐரணி, பாஸ்டிஷ் போன்ற விஷயங்களுக்கான வித்தியாசங்களை பாருங்கள். பாரடாக்ஸ் என்பது ஒரு உத்தி. பிளைண்ட் மவுத் என்று கூறுவார்கள். How is it possible? பிளைண்ட் மவுத். பாதிரியார்கள் ஒரு காலத்திலே பிளைண்ட் மவுத்துடன் இருந்தார்களாம். அப்படி என்றால் கண்களை மூடிக்கொண்டு எதையும் ரியாக்ஷன் செய்யாமல் அரசர்களுக்கு பயந்து நடுங்கி இருந்தார்கள் என்று கூறுவார்கள். இது போன்ற டெக்னிக்ஸை உபயோகப்படுத்துவது தான் பாரடாக்ஸ். ஐரணி என்பது உங்களுக்கு என்னவென்று தெரியும். ஜஸ்ட் த ஆப்போசிட் ஆஃப் வாட் த ஸ்பீக்கர் எக்ஸ்பிரஸஸ். அந்த ஸ்பீக்கர் எதையோ ஒன்றை நினைத்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் செய்வார். ஆனால் அது பக்கத்தில் உள்ள கதாபாத்திரங்களும் பார்வையாளர்களும் வேறொரு அர்த்தத்துடன் அதை எடுத்துக்கொள்வார்கள். இதை ஐரணி என்று கூறுவார்கள். மெக்பெத்துக்கு ஏற்கனவே அந்த நாட்டு அரசன் டன்கனை கொலை செய்யும் எண்ணம் மனதில் உருவாகிவிட்டது. அப்போது போரை முடித்து கொண்டு மெக்பெத் வருகின்றார். தன் அருகில் உள்ள கதாபாத்திரத்திடம் டன்கன் கூறுவார், "There is no art to find mind's construction in the face." மனதில் உள்ள விஷயங்களை வெளியில் முகத்தில் பார்க்க முடியவில்லையே என்று யதார்த்தமாக கூறுவார். ஆனால் பார்வையாளர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் பக்கத்தில் உள்ள கதாபாத்திரங்களுக்கும் இது வேறு விதமாக தோணலாம். இதுதான் ஐரணி. அடுத்து இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்பது கிட்டத்தட்ட ஒரு தத்துவம். நோ டெக்ஸ்ட் கேன் ஸ்டாண்ட் இன் ஐசோலேஷன். எந்த ஒரு டெக்ஸ்டும் படைப்பும் தனிப்பட்டது கிடையாது. அது உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளின் ஒரு மிக்சர் என்று கூறுவது. அப்படிப்பட்ட இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டியை போஸ்ட் மாடர்ன் ஸ்டைலில் ஒரு டிவைஸாக உபயோகப்படுத்துகிறார்கள். கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் டெக்ஸ்ட், சில ரெஃபரன்சஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் டெக்ஸ்ட், இவற்றையெல்லாம் உபயோகப்படுத்தி எழுதுவது ஒரு போஸ்ட் மாடர்ன் ஸ்டைல். பேரடி என்பது ஒரு நையாண்டி செய்வது. ஜூலியஸ் சீசர் போன்று ஒரு மாபெரும் கிரேக்க வீரனை நையாண்டி செய்து ஒரு புதிய படைப்பை படைப்பது. ஜூலியஸ் சீசர் ஒரு மாபெரும் கிரேக்க வீரன். ஆனால் போஸ்ட் மாடர்ன் ஸ்டைலில் சில நேரங்களிலே அதை கிண்டல் செய்வது உண்டு. பெரிய பெரிய கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அதை நையாண்டி செய்வது. இது பேரடி. புராண கதைகளிலிருந்து சில கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அதை கேலி செய்வது, இவையெல்லாம் பேரடி. இதுவும் ஒரு போஸ்ட் மாடர்ன் டிவைஸ் தான். கடைசியாக பாஸ்டிஷ். பாஸ்டிஷ் ஒரு தனிப்பட்ட ஒரு டிவைஸ். பெரும்பாலும் பாஸ்டிஷ் என்பது மூலத்தை எடுத்து உபயோகப்படுத்துவது, அதை பெருமைப்படுத்துவது, அதை நையாண்டி செய்வதல்ல, அதை நகைச்சுவை விஷயமாக எடுத்து கூறுவது கிடையாது. ஆக பாஸ்டிஷ் என்பது பழமை வாய்ந்த புகழ் வாய்ந்த படைப்புகளை அழகாக திரும்பவும் படைப்பது. இது பிளேஜரிசம் போல அப்படியே காப்பி செய்வது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதிலிருந்து ஒரு பகுதியையோ சில சாப்டர்ஸையோ அல்லது அதை எக்ஸ்பேண்ட் செய்தோ மேம்படுத்தும் விதமாக உருவாக்குவது தான் பாஸ்டிஷ் என்பது. இது ஒரு டிவைஸ். இதை போஸ்ட் மாடர்ன் ரைட்டர்ஸ் மிக அதிகமாக உபயோகப்படுத்துகிறார்கள்.
சில நேரங்களிலே மிதமான அளவு பாஸ்டிஷையும் சிறிதளவு பேரடியையும் கலந்து கூட சில எழுத்தாளர்கள் உபயோகிப்பதுண்டு. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சசி தரூர் என்றொரு இந்தியன் ரைட்டர் இன் இங்கிலீஷ், லிவிங் ரைட்டர். தற்போது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருக்கின்றார். அவர் நிறைய படைப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் ஒன்று த கிரேட் இந்தியன் நாவல் என்பது. அந்த நாவலிலே மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகாபாரத கேரக்டர்களை இண்டிபெண்ட் பீரியடுக்கு பிறகு உள்ள ஒரு அரசியல் நிலைமையை பற்றி விவரிப்பதற்காக அவர் உபயோகப்படுத்துகிறார். அதில் வரும் பாத்திரங்கள் பெரும்பாலும் மகாபாரத பாத்திரங்கள் போல் இருக்கும், ஆனால் பொலிட்டிக்கல் பாத்திரங்கள். இங்கே அவர் மித், ஹிஸ்டரி, ஃபேண்டசி மூன்றையும் கலந்து படைக்கின்றார். இது ஒரு நல்ல உதாரணம் பாஸ்டிஷுக்கு. இது போல நிறைய நாவல்கள் உள்ளன, நிறைய படைப்புகள் உள்ளன. 18ஆம் நூற்றாண்டிலே தாமஸ் டர்ன் என்பவர் எழுதிய ட்ரிஸ்னாம் ஷாண்டி என்ற நாவலை பாஸ்டிஷ் செய்கின்றார். பின்னால் 20ஆம் நூற்றாண்டு இறுதியிலே வந்த சல்மான் ரஷ்டி என்ற ரைட்டர், அவர் எழுதிய நாவல் மிட் நைட் சில்ட்ரன். அதை போலவே ஆலன் கின்ஸ்பர்க் என்பவர் எழுதிய த ஹவுல் என்ற படைப்பு புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் வால்ட் மெக்மன் எழுதிய சாங் ஆஃப் மை செல்ஃப் என்பதன் பாஸ்டிஷ் தான். சில எழுத்தாளர்கள் மல்டிபிள் ஜானர்ஸை உபயோகப்படுத்துவதுண்டு. ஒரு படைப்பிலேயே பலவிதமான ஜானர்ஸ் மிக்ஸ் பண்ணுவது, கலப்பது. இப்படிப்பட்ட ஒரு படைப்புகளையும் சில ஆசிரியர்கள் உபயோகப்படுத்துகின்றனர். மார்கரெட் ஆட்வுட் என்ற ஒரு கெனடியன் நாவலிஸ்ட் த ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல், ஓனிக்ஸ் போன்ற நாவல்களிலே இப்படி பலதரப்பட்ட ஜானர்ஸை அவர் உபயோகப்படுத்துகிறார். டேவிட் மிஷல் என்பவர் தன்னுடைய படைப்பிலே பலதரப்பட்ட ஜானர்ஸை உபயோகப்படுத்துகிறார். எபிக், சட்டையர், ஃபேண்டசி, சைபர் பங்க், டார்க் காமெடி, மிஸ்ட்ரி போன்ற அனைத்து வகை ஜானர்ஸையும் ஒரு படைப்பிலே அவர் பாஸ்டிஷ் செய்கின்றார். இதெல்லாம் சில உதாரணங்கள். ஸோ இது போன்ற விஷயங்கள் போஸ்ட் மாடர்ன் இலக்கியத்தில் மட்டும்தானா என்றால் இல்லை. போஸ்ட் மாடர்ன் இலக்கியத்தை தாண்டி கலை, கட்டிடக்கலை, இசை, நுண்கலை போன்ற பல வகையான விஷயங்களிலே, குக்கிங் போன்ற பல வகையான விஷயங்களிலே இவை உபயோகப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நுண்கலையிலே சினிமா. இந்த சினிமாவிலே நீங்கள் பழமையும் புதுமையும் கலந்து படைப்பதை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக ரெட்ரோ என்று சொல்லப்படுகின்ற இந்த பழைய பாடல்களை புதிய படங்களிலே உபயோகப்படுத்துகின்றனர். கட்டிடக்கலையிலே பழமையும் புதுமையும் கலந்து, கட்டிடக்கலையிலே ஆர்க்கிடெக்சர் என்று கூறுவார்கள். ஆர்க்கிடெக்சர் வேறு, இன்ஜினியரிங் வேறு. அந்த ஆர்க்கிடெக்சர் அழகுணர்ச்சியுடன் அமைப்பது. அந்த கட்டிடக்கலையிலே பார்த்தீர்களேயானால் பழமையும் புதுமையும் கலந்து ஒரு கட்டிடத்தை உருவாக்குவார்கள். கலையிலே இவ்வாறு உண்டு. இசையிலே பழமையை புகுத்துவதுண்டு, புது பாடல்களிலே. இதுபோல பல விஷயங்களிலே நீங்கள் பார்த்தீர்களேயானால் இந்த பாஸ்டிஷ் என்பது தற்காலத்திலே உபயோகப்படுத்தப்படுகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் நாம் வாழ்கின்ற இந்த சமூகம் ஒரு ப்ளூரலிஸ்டிக் சமூகம். ஒரு பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட கலை ஆர்வங்கள், பலதரப்பட்ட ஆசைகள் உடைய மக்களை உடையது. ஆகையினால் அனைவருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கப்படுகிறது இங்கு.
எதையும் நிராகரிப்பது கிடையாது. இவர்கள் ஃப்ராக்மெண்டட் சொசைட்டியை வரவேற்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் நாம் வாழ்கின்றோம். அதன் விளைவாகத்தான் இந்த பாஸ்டிஷ் போன்ற டிவைசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக உருவெடுத்து ரைட்டர்ஸ் இதை உபயோகப்படுத்துகிறார்கள். ஸோ இது போன்ற காணொளிகளை மேலும் காணலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.